கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா. நான் மொச்சப்பயிரை வேக வச்சு வச்சுருக்கேன். நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேன். புளி தக்காளி எல்லாம் பேஸ்ட்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி கருவாடு அதில் ஃப்ரை பண்ணிக்குவோம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. கருவாடை எடுத்துகிட்டு சீரகம் வெந்தயம் கடுகு போட்டிருக்கேன். பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி 2 தக்காளி எடுத்துக்க அதை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் போட்டு நல்லா வதக்கிட்டு மிளகாய் தூள் 1.5 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விட்ட பின்னாடி வேக வச்ச மொச்சப்பயிரை அதில் போட்டுக்குவோம். நான் புளி கரைச்சி அதிலையே மல்லித்தூள் போட்டு வச்சுருக்கேன். அதில் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த சமயத்தில் கருவாடை போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்குவோம். நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு. அப்பளம் கருவாட்டு குழம்புக்கு ஒரு ஆம்லேட் போட்டிருக்கேன். இந்த மாதிரி யாரும் ஆம்லேட்லாம் போட்டு சாப்பிடுங்க சொல்லுங்கள். அவிச்ச முட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நல்லாயிருக்கும். கருவாடுக்கு முட்டை இந்த மாதிரி சாப்பிட்றது. ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு வச்சு ஆம்லேட் வச்சு முட்டை பொரிச்சு சாப்பிட யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.